காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? இந்த கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்களேன். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் கேட்கிற கேள்வி, இந்த இரு தலைவர்களால் தமிழ்நாட்டிற்கு புதுமை, தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு பார்வை, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா? அங்க கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா நேற்று கூட சொல்றாரு, மேகதாது அணையை கட்டியே தீருவோம். அப்ப நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரு? டெல்டா பகுதியில் நீங்க புரிஞ்சுக்கீங்க. இதெல்லாம் இது ஏதோ தேர்தல் வந்தோம், தேர்தலில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது, காசுக்காக ஓட்டு போடுறது, அதெல்லாம் கிடையாது. இது உங்களுடைய எதிர்காலம். எனக்கு பதட்டமா இருக்கு, அதனால நான் வந்திருக்கிறேங்க. உங்களுடைய எதிர்காலம் அது, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்க சந்ததியினுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் உங்க கையில் இருக்கு. சோறு சென்னையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு சோறு நீங்க தான் போடுறீங்க. நாளைக்கு எனக்கு சோறு கிடைக்காது, சென்னையில நீங்க தான் போடுறீங்க. ஆனா ஸ்டாலினுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காதுக்கு. அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க அங்க நாங்க டேம் கட்டியே தீருவோம் சொல்றோம், நீ வாய் வச்சுட்டு அமைதியா இருக்கிற. எத்தனை கூட்டத்தில் நான் எங்க பேசுவேன், பாம்பேல அங்க ஒரு கூட்டத்துக்கு போன, அங்க பாம்பேல நான் பேசினேன், காவிரி பகுதியை, டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாதிரி. துபாயில ஒரு கூட்டம் போன, அப்ப துபாயில பேசினேன். ஏன் நம்ம டெல்டா இது, நம்ம டெல்டா, நமக்கு சோறு போற டெல்டா நம்ம பாதுகாக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு கூட்டமா பேசி கடைசியில் எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஒரு பெரிய கூடு போட்டு, இங்க பாருங்க, காலங்காலமா வரலாற்றுல உங்க பேரு வரும், இதை மட்டும் சட்டமா கொண்டு வந்துருங்க, பாதுகாத்து கொடுங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்துருங்க, உங்களுக்கு நாங்க 1,00,000 பேரை கூட்டி பெரிய பாராட்டு விழாலாம் கொண்டு வருவோம், கொடுக்கிறோம். இப்படி எல்லாம் சொல்லி கிள்ளி அதன் பிறகுதான் அவர் அந்த சட்டத்தை அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். அவர் வெற்றி பெற வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த டெல்டாவில் ஏன் அவர் வெற்றி பெற வேண்டும்? டெல்டாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கின்றதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் டெல்டா எப்படி இருக்க வேண்டும், வரும் காலத்தில் அது எப்படி இருக்க வேண்டும் என்று அதிக புரிதல் உள்ளவர்கள் நாங்கள், குறிப்பாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியும். இந்த தேர்தல் கூட்டணி இதற்கு மிக முக்கிய காரணம், 57 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திமுக, அண்ணா திமுக ஆண்டு கொண்டு வருகிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் நாங்கள் இந்த கூட்டணியில் சேர்ந்தோம். இவர்கள் ஆண்டது போதும், இவர்களால் தமிழ்நாட்டுக்கு புதுமை, புதுசா இவர்களால் எதுவும் கொடுக்க முடியாது, புதுமை உங்களுக்கு எதுவும் கிடைக்காது, புதிய திட்டங்கள் இவர்களால் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க நிச்சயமாக முடியாது. இவர்களுடைய தலைமையை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், திமுக தலைமையை நினைத்து பாருங்கள், அண்ணா திமுக தலைமையை நினைத்து பாருங்கள். இதற்கு முன்பு இருந்த காலம் வேறு. இதற்கு முன்பு இருந்த காலம் கலைஞர் காலம், அல்லது ஜெயலலிதா அவர்கள் காலம், அல்லது எம்ஜிஆர் காலம், அண்ணா காலம், அதெல்லாம் வேறு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் அவர்களால், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தமிழ்நாட்டிற்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? இந்த கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்களேன். தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நான் கேட்கிற கேள்வி, இந்த இரு தலைவர்களால் தமிழ்நாட்டிற்கு புதுமை, தொலைநோக்கு திட்டம், தொலைநோக்கு பார்வை, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு இவர்களால் ஏதாவது ஒரு பயன் இருக்கிறதா? டெல்டா பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி இல்லைன்னா இந்த டெல்டாவே இன்னைக்கு அழிந்து விட்டிருக்கும், அழிந்து போயிருக்கும். உலகத்தில் நான் பல நாடுகளுக்கு நான் சென்றிருக்கின்றேன், இதே போன்ற பல டெல்டாக்களை நான் பார்த்திருக்கின்றேன். அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கின்றேன். நைஜீரியா என்ற நாடு ஆப்பிரிக்காவில் இருக்கிறது. நைஜீரியாவில் நைஜர் ஆறு என்று, காவேரி போன்ற ஒரு ஆறு நைஜர் ஆறு, அந்த ஆறு நைஜர் டெல்டா, காவிரி டெல்டா போன்ற ஒரு பகுதியிலே கடலில் கலக்கின்றது. இந்த பகுதியில் எண்ணெய் கண்டுபிடிப்பு, அதன் பிறகு மிக மோசமான அந்த டெல்டா பகுதியை அழித்து விட்டார்கள் பணத்திற்காக, எண்ணெய்க்காக. ஆனால் இந்த டெல்டாவை, நம் டெல்டாவை அழிக்க எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையிலே 30-40 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி இருக்கின்றோம், அழிக்க கூடாது என்று
அழிக்க துடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த இரு கட்சிகளில் இருந்து டெல்டாவை இன்று வரை நாங்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிதல் இருக்கிறது எனக்கு தெரியாது. இது ஏதோ தேர்தலுக்காக ஓட்டுக்காகவோ நான் பேசல, உணர்வுபூர்வமா பேசுற காரணம் எங்க ஐயா விவசாயி, நம்முடைய வேட்பாளர் மா.க. ஸ்டாலின் அவர் விவசாயி. விவசாயிகளை எங்க அப்பா அம்மாவுக்கு பிறகு என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன், விவசாயிகளை பார்க்கிறேன். இந்த மண் புண்ணியமான மண். இந்த மண்ணை ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு சோறு அளித்த இந்த மண் வருகின்ற ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு பிள்ளைகளுக்கு நம் சந்ததியினருக்கு சோறு அளிக்க வேண்டும். இது என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன், இது நம் கடமையா நாம் பார்க்கிறோம். இதை அழிக்க விடமாட்டோம். இதே திமுக ஆட்சி 2008 நம்ம பழனிசாமிக்கு தெரியும், ஐயப்பனுக்கு தெரியும், 45 கிராமங்களை அழிக்க திட்டமிட்டார்கள். பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் என்று கடலூர் மாவட்டத்தில் 25 கிராமம், நம்ம மாவட்டத்தில் நாகை மாவட்டத்தில் 20 கிராமம். பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் 80,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். அந்த பெட்ரோ கெமிக்கல் மண்டலம் மட்டும் வந்திருந்தால் ஒட்டுமொத்த டெல்டாவை அழிச்சிட்டு இருப்பாங்க. ஆப்பிரிக்காவில் நைஜீரியா, அந்த நைஜர் டெல்டா அழிந்தது போல் இங்கு அழிச்சிருப்பாங்க. ஆனால் ஐயா என்ன பார்த்து நீ என்ன பண்ணுவதோ தெரியாது, அங்க நேரடியாக போய் மக்களை பார்த்து போராட்டம் பண்ணி முதல்ல மக்களுக்கு என்னன்னு தெரியணும். தெரு தெருவாக நான் வந்தேன், ஊர் ஊரா சென்றோம், துண்டு பிரசுரங்கள் கொடுத்தோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தினோம், நடைபயணம் மேற்கொண்டோம், போராட்டங்கள் செய்தோம், ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம். அந்த அளவுக்கு செய்த பிறகுதான் அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிட்டிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய நன்மை பாட்டாளி மக்கள் கட்சி உங்களுக்கு செய்திருக்கிறது. ஆனால் எல்லாத்துக்கும் மேல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒண்ணு இருக்கு. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என முதலில் குரல் கொடுத்தவன் இந்த அன்புமணி ராமதாஸ். குரல் இல்ல, அந்த வார்த்தையை சொன்னவனே இந்த அன்புமணி ராமதாஸ். 2015 சட்டமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல், 2015 வரைவு தேர்தல் அறிக்கை டி நகர்ல அப்ப அந்த மாற்றம் முன்னேற்றம் நடந்தது. அந்த நேரத்தில் பிரச்சாரம் பண்ணோம். என் வீட்டு டி நகர் வீட்டில் உட்காந்துக்கிட்டு ராத்திரில 2 மணி வரைக்கும் நாங்க எல்லாம் சேர்ந்து ஆலோசனை வழங்குவோம். சரி, தேர்தல் அறிக்கையில் என்ன வரணும். அப்போ ஒரு யோசனை வந்தது. அப்பதான் இந்த மீத்தேன் திட்டம், ஈத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் எரிவாயு திட்டம், ஷெல் கேஸ் அதெல்லாம் அச்சுறுத்தல் இந்த டெல்டா பகுதியில தான் வந்து நோண்டிட்டு இருக்கிறானுங்க. இந்த மீத்தேன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது அப்ப யாரு? இன்னைக்கு முதலமைச்சர், அன்னைக்கு துணை முதலமைச்சர். கேட்டா எனக்கு தெரியாம போட்டுட்டான்னு சொல்லிட்டார். இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கிறார். அப்பதான் நான் யோசிச்சேன். அப்ப கொஞ்சம் தண்ணி குடிச்சு தொண்டை போயிடுச்சு. இந்த 10 நாளா பேசி அப்போ யோசனை இருக்கு. ராத்திரி 2 மணிக்கு சரி இந்த டெல்டாவை எப்படி காப்பாத்தலாம்? இப்போ ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குது, பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி இருக்கு. அங்க யாராவது உள்ள போக முடியுமா அனுமதி இல்லாம? அங்க ஏதாவது ஒரு பில்டிங் கட்ட முடியுமா? அங்க எண்ணெய் எடுக்க முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன் நம்ம பக்கத்தில் அலையாத்தி காடுகள் இருக்கு, மேங்குரோவ் ஃபாரஸ்ட் பிச்சாவரம், அங்க யாராவது போய் எண்ணெய் எடுக்க முடியுமா? அனுமதி இல்லாம உள்ள போக முடியுமா? போக முடியாது. பறவைகள் சரணாலயம் இருக்கு, பறவைகள் சரணாலயத்தில் அது பாதுகாக்கப்பட்ட இடம். அதே போன்று ஏன் நமக்கு உணவு அளிக்கின்ற டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட ஒரு மண்டலமா அறிவிக்க கூடாதுன்னு ஒரு யோசனை எனக்கு வந்தது. அப்போ நான் எங்களுக்குள்ள இருக்கிறவங்க பேசினப்போ சொன்னாங்க, அம்மா நல்ல யோசனை ஐயா. சரி, அப்ப தேர்தல் அறிக்கையில, வரைவு தேர்தல் அறிக்கையில டிராப்ட் பட்ஜெட் இதுல போடணும்னு சொன்னாங்க, எலெக்ஷன் மேனிபெஸ்டோ. அப்போ அதுல முதலா போட்டது காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க சட்டம் கொண்டு வரப்படும். யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன், அப்போ 2016 ஜெயிச்சா. அதன் பிறகுதான் ஒன்னா பேச அப்புறம் தேர்தல் நேரத்தில் பேசணும். தேர்தல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரியும் எத்தனை கிராமத்துக்கு நான் வந்து இதுக்கு அழுத்தம் கொடுத்தேன். ஒவ்வொரு கிராமத்துக்கும் துண்டு பிரசுரங்கள் வந்து கொடுத்து உங்களுக்கு தெரியணும். அதன் பிறகு அடுத்தது இதை எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப மற்ற கட்சி எல்லாம் பேச ஆரம்பிச்சா எனக்கு சந்தோஷம், பரவாயில்ல எல்லாம் பேசுறாங்க. அதன் பிறகு பேசு பொருளாயிடுச்சு. அதன் பிறகு கோரிக்கை வந்தது.
அதன் பிறகு பல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நாங்க பண்ணோம். உங்களுக்கு அந்த 5 ஆண்டு காலத்துல எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் 100 முறை கோரிக்கை வச்சிருப்பேன். ஊடகங்கள் மூலமாக, பொதுக்கூட்டங்கள் மூலமாக, நேரடியா 10 முறை நான் பார்த்தேன். எடப்பாடி பழனிசாமி 10 முறை நேரடியா பார்க்கிற நேரத்தில் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுவேன். நாடாளுமன்றத்தில் பல முறை நான் பேசினேன். எத்தனை கூட்டத்தில் நான் எங்க பேசுவேன்? பாம்பேல அங்க ஒரு கூட்டத்துக்கு போன, அங்க பாம்பேல நான் பேசினேன். காவிரி பகுதியை, டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாதிரி. துபாயில ஒரு கூட்டம் போன, அப்ப துபாயில பேசினேன். ஏன் நம்ம டெல்டா இது, நம்ம டெல்டா, நமக்கு சோறு போற டெல்டா நம்ம பாதுகாக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு கூட்டமா பேசி கடைசியில் எடப்பாடி பழனிசாமி சொல்லி ஒரு பெரிய கும்பிடு போட்டு, இங்க பாருங்க, காலங்காலமா வரலாற்றுல உங்க பேரு வரும், இதை மட்டும் சட்டமா கொண்டு வந்துருங்க, பாதுகாத்து கொடுங்க, ஒரு சட்டம் கொண்டு வந்துருங்க, உங்களுக்கு நாங்க 1 லட்சம் பேரை கூட்டி பெரிய பாராட்டு விழாலாம் கொண்டு வருவோம், கொடுக்கிறோம், இப்படி எல்லாம் சொல்லி கிள்ளி அதன் பிறகுதான் அவர் அந்த சட்டத்தை அவர் ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தார். இப்போ அந்த சட்டம் இருக்கு. இந்த சட்டம் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த பகுதி பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. இல்ல சட்டம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இந்த 2 கட்சியும் பிளாட் போட்டு முடிச்சுடுவானுங்க. என்னென்ன பிளாட்? திமுக அந்த G2, E2, F2 எல்லாம் வரும், இங்கதான் பிளாட்டை போட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க. இது உண்மையானது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம மண் இது, நமக்கு சோறு போடுற மண் இது. அது மட்டுமில்ல, நான் கேட்கிறேன், இப்போ திமுக கூட்டணி இல்ல, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, மற்ற கட்சிகள்லாம் சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்குது. அதுல அங்க கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா நேற்று கூட சொல்றாரு, நாங்க மேகதாது அணையை கட்டியே தீருவோம். அப்ப நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்கள் இதுவரை அதை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? டெல்டா பகுதியில் நீங்க புரிஞ்சுக்கீங்க. இது ஏதோ தேர்தல் வந்தோம், தேர்தலில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறது, காசுக்காக ஓட்டு போடுறது, அதெல்லாம் கிடையாது. இது உங்களுடைய எதிர்காலம். எனக்கு பதட்டமா இருக்கு, அதனால்தான் நான் வந்திருக்கிறேங்க. உங்களுடைய எதிர்காலம் அது, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம், உங்க சந்ததியினுடைய எதிர்காலம், தமிழ்நாட்டுடைய எதிர்காலம் உங்க கையில் இருக்கு. சோறு சென்னையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு சோறு நீங்க தான் போடுறீங்க. நாளைக்கு எனக்கு சோறு கிடைக்காது, சென்னையில நீங்க தான் போடுறீங்க. ஆனா ஸ்டாலினுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காதுக்கு. அவங்க கூட்டணி கட்சிக்காரங்க அங்க நாங்க டேம் கட்டியே தீருவோம் சொல்றோம், நீ வாய் வச்சுட்டு அமைதியா இருக்கிற. உங்க கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க? அதெல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள், இது சும்மா சாதாரண பிரச்சனை கிடையாது. இதுக்கு முன்பு திமுக அங்க கர்நாடகாவில் இதுக்கு முன்பு ஒரு டேம் இருந்தது, KRS டேம் இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு டேம், மேட்டூர் அணை. இது ரெண்டுமே வெள்ளவாரம் காலத்தில் கட்டினது. அதன் பிறகு எந்த டேமும் கிடையாது. மேட்டூர் அணை பாத்தீங்கன்னா 93 TMC கொள்ளளவு, KRS அணை பாத்தீங்கன்னா 45 TMC கொள்ளளவு. இடைக்காலத்தில் கலைஞர் அவர்கள் ஆட்சி வந்தவுடன், அண்ணா அவர்கள் இல்ல, கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் இந்திரா காந்தி அம்மையார் சமரசம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் இவர் ஆட்சியை கலைச்சிடுவாங்க. அதற்காக அந்த கச்சத்தீவு மட்டும் கிடையாது, கர்நாடகாவில் அதுக்கு பிறகு 3 டேம் கட்டிட்டாங்க. எவ்வளவு பெரிய துரோகம் தமிழ்நாட்டுக்கு பண்ணிருக்கிறார்கள் திமுக. கபினி, ஹேமாவதி, ஹாரங்கி, இந்த 3 புதிய அணைகள், KRS, இந்த 4 அணைகள் சேர்த்தனா 104 TMC கொள்ளளவு. நம்ம மேட்டூர் அணை 93 TMC கொள்ளளவு. இப்ப மேகதாது அணை துடிச்சிட்டு இருக்கிறாங்க கர்நாடகாவில் இருக்கவங்க. அதை நாங்க கட்டியே தீருவோம். மேகதாது அணை கட்டினாங்கன்னா 70 TMC. ஆக மொத்தம் அதை கட்டி முடிச்சிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட 174 TMC. ஒரு சொட்டு தண்ணி நமக்கு வராது, ஒரு சொட்டு வராது. ஆனா இன்னைக்கு திமுக கூட்டணி அமைதியா இருக்கிறான், வாயே திறப்பாங்களா? இல்ல. இது இந்த கேள்வியை நீங்க எல்லாத்தையும் கேளுங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான செய்தி, இன்னைக்கு நம்முடைய நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக வெற்றி பெறுவது உறுதி, 100 விழுக்காடு உறுதி.
பிரதமரா வர போறாரு. அதுல மாற்று கருத்து கிடையாது, சந்தேகம் கிடையாது. சரி, பிரதமரா வந்த பிறகு காங்கிரஸ் வேட்பாளர் அவர்கிட்ட போய் நிக்க முடியுமா? நான் கேட்கறது நியாயம் தானே? அவர் ஆபீஸுக்கு கிட்டதான் போக முடியுமா காங்கிரஸ் வேட்பாளர்? இல்ல. அதிமுக வேட்பாளர், அதிமுக எதுக்கு இந்த தேர்தலில் போட்டியிடுதுன்னு அவங்களுக்கே தெரியல. நான் அதிமுக காரன் கேட்கிறேன். நான் அதிமுக நண்பர்களே, உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க. ஓ, இது அதிமுக இங்க ஆளுங்கட்சியா இல்ல, மத்தியிலும் ஆளுங்கட்சியா இல்ல. அதிமுக வேட்பாளர் இங்கேயும் யார்கிட்டையும் கேட்க முடியாது, மத்தியிலும் போய் கேட்க முடியாது. அதிமுக கிட்ட தேசிய கட்சி கூட்டணியும் இல்ல, அதிமுக கிட்ட பிரதமர் வேட்பாளரும் கிடையாது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதிமுக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிற தேர்தலும் கிடையாது. பிறகு எதுக்கு நீங்க உங்க வாக்குகளை வீணாக்குறீங்க? உங்களுடைய எதிரி யாரு? திமுக. உங்களுடைய கோபம் திமுக மேல. திமுக தோக்கடிக்கணும்னா, திமுக கூட்டணி தோக்கடிக்கணும்னா நீங்க பாமக போடுங்க, மாமல்லத்துக்கு போடுங்க. திமுக கூட்டணி உறுதியா தோக்கடிக்கப்படும். அதிமுக நீங்க அடுத்த தேர்தலை நீங்க பாத்துக்கங்க. அந்த தேர்தல் தானே உங்களோட தேர்தல். இது நாடாளுமன்ற தேர்தல். இதுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதிமுக வேட்பாளர் யார்கிட்ட போய் கேட்க போறாங்க? யார்கிட்டையும் கேட்க முடியாது. ஆக ஆனா எங்க வேட்பாளர் உறுப்பினர், எங்க உறுப்பினர் ஏன் திருப்பி வேட்பாளர் சொல்லிட்டு இருக்கேன். எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், நான் அவரை கூட்டிட்டு போவேன். நம்முடைய பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கிறது நான் நேரடியாக அவரை கூட்டிட்டு போவேன். உங்க தொகுதிக்கு என்ன வேணும்னு நான் அவர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுப்பேன். அது எங்களால மட்டும் தான் முடியும். இது காங்கிரஸால முடியுமா? அதிமுக முடியுமா? வேற எந்த கட்சி, வேற எந்த கூட்டணியால முடியுமா? இது எங்களால மட்டும்தான் முடியும். இதுதான் முக்கியமான செய்தி. இது எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த செய்தி என்னுடைய நோக்கம், டெல்டாவை நான் பாதுகாக்கணும். இதுக்கு எனக்கு நீங்க உறுதுணையா இருங்க. உறுதுணையா இருப்பீங்களா? டெல்டாவில் வாழ்கின்ற மக்கள், அனைத்து மக்களும், இது ஜாதி மதம் இனம் மொழி அப்பாற்பட்டது. மா.க. ஸ்டாலின் நீங்க பாட்டாளி மக்கள் வேட்பாளரோடும் பார்க்க வேண்டாம், ஒரு பொது வேட்பாளரை பாருங்க. டெல்டாவை பாதுகாக்கின்ற ஒரு பொது வேட்பாளர், ஒரு விவசாயி மா.க. ஸ்டாலின். கட்சி ஜாதி மதங்களும் எல்லாம் அப்பாற்பட்டது. இந்த முடிவை நீங்கள் எடுங்க. இது அவசியமான முடிவு. இது எனக்கு பதட்டமா இருக்கு. ஐயோ, நமக்கு இயற்கை கொடுத்த அவ்வளோ வரம். இது வளம், வரம், வரம். எங்கேயுமே இந்த மாதிரி கிடைக்குமா? ஐயா, அழிச்சிட்டு இருக்கும். கொள்ளிடம் ஆத்துல படுபாவிங்க, படுபாவிங்க. எனக்கு வயிறுல எரியுது. எனக்கு நான் கேட்டது 10 தடுப்பணைகள் கட்டுங்கடா. 2 பேர்கிட்டையும் நான் மாத்தி மாத்தி கேட்டுட்டு இருக்கேன். எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன் நான். தடுப்பணைகள் கட்டுங்க. 110 கிலோமீட்டர் ஓடுது முக்கோம்புல இருந்து இங்க வரைக்கும். 110 கிலோமீட்டர்ல ஒவ்வொரு 10 கிலோமீட்டர்ல ஒரு தடுப்பணை, ஒவ்வொரு 10 கிலோமீட்டர் தடுப்பணை. ஆனா படுவாங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியல. 87 கிலோமீட்டர்ல 20 மணல் குவாரியை திறந்திருக்காங்க. எவ்வளவு? 87 கிலோமீட்டர்ல 87ல 20 மணல் குவாரி. ஒவ்வொரு 4 கிலோமீட்டர்லயும் ஒரு மணல் குவாரி. இந்த மணல் குவாரி முடிச்சோன்னா அடுத்த மணல் குவாரி, அடுத்தது முடிச்சோன்னா அடுத்த மணல் குவாரி. இந்த நிலை தொடர்ந்தால் இன்னும் 2 வருஷத்துல 3 வருஷத்துல கொள்ளிடத்துல மணல் இருக்க போறது கிடையாது. தண்ணி வந்துருச்சுன்னா அப்படியே அடிச்சுன்னு போகுது. நம்முடைய வாய்க்கால் எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? அந்த காலத்துல வாய்க்கால் வெட்டி இருக்கு. எப்படி இருக்கு? தண்ணி இங்க வந்துச்சுன்னா வாய்க்கால் கீழே இருந்தது. இப்ப தண்ணி மணல் கீழே போனதுனால வாய்க்கால் மேல இருக்கு. தண்ணி கீழே போவோம். தண்ணி கீழே போச்சுன்னா தண்ணி ஆத்துல தண்ணி போனாலும் உங்க வீட்டுக்கு, உங்க தொழிலுக்கு, உங்க தோட்டத்துக்கு வரப்போறது கிடையாது. அழிச்சுட்டாங்க எல்லாத்தையும். இன்னும் அழிக்கணுமா? அதனால இதெல்லாம் முடிவெடுங்க. இது தேர்தல் நேரம். உங்களுடைய கோபம் எல்லாத்தையும் காட்டுங்க. அதுவும் இங்க தாய்மார்கள், ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நான் சொல்றது உங்களுக்கு முக்கியமான செய்தி. என்ன செய்தி? இந்த 2 கட்சிகளும் உங்க தாத்தாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினாங்க. அதன் பிறகு உங்க அப்பாவை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க வீட்டுக்காரரை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. அதன் பிறகு உங்க பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கினானுங்க. இப்ப உங்க பேர பிள்ளைகளை மது பழக்கத்துக்கு அடிமையாக்கிட்டு இருக்காங்க.
4-5 தலைமுறையை ஒழிச்சிட்டானுங்க. இப்ப அத மது பழக்கத்தை விட இன்னும் மோசமான ஒரு போதை பழக்கம் தமிழ்நாட்டில் 3-4 வருஷமா சுத்திட்டு இருக்குது. தெரு தெருவா, பள்ளிக்கூடம் கல்லூரியில கஞ்சா, அபின், காக்கேன், ஹெரோயின், LSD, ஆம்பெட்டமைன், அமெரிக்காவில் கிடைக்கிற இந்த போதைப் பொருள் மாத்திரை, சின்ன மாத்திரை, பவுடர் போடுறான், மாத்திரை போடுறான், ஊசியை போடுறான், கஞ்சா போடுறான். கஞ்சா ஸ்டாம்ப் மாதிரி இருக்கு. மது குடிச்சிட்டு வந்தாலும் வீட்டுல வந்தா நாத்தடிக்கும்.